ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 7ஆம் தேதி வந்து அந்த சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. அது வந்து நைட்டு 9:58, அதாவது 9:58லேருந்து 8ஆம் தேதி 8/9/2025 விடிய காலம்பரம் 2:30 மணிக்கு வந்து அந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து கர்ப்பிணி பெண்கள் என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, அந்த சந்திர கிரகணம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே போல் நிறைய நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுடைய உறவினர்கள் யாராவது வந்து சந்திர கிரகணத்தை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இப்போ 2வது முறையாக நடக்க போகுது. அது வந்து இந்த சூரிய கதிர்கள் வந்து பூமி மீது பட்டு அந்த பூமியினுடைய நிழல் வந்து நிலவப்படும். ஓகே, அப்போது நம்ம நடக்கிறது தான் சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் வந்து ஃப்ளைட்டில் அந்த ஆன் டைம் அந்த 9:58லேருந்து ஆஃப்டர்நூன் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்ஸ் 2:30 வரைக்குமே அதை வந்து அந்த ஏரோப்ளேனில் போகிறவங்களுக்கு நல்லா தெளிவாக வந்து பார்க்கலாம். கொடைக்கானலாம் தெளிவாக பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி அருங்காட்சியகத்தில் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? அந்த சந்திர கிரகணம் பார்க்கும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் மாமிசம் மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி 7ஆம் தேதி இப்போது மேக்ஸிமம் வந்து ஒரு 8 மணிக்குள்ளே சாப்பிட பாருங்கள். ஓகே, 8 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு மேக்ஸிமம் வந்து அந்த வயிற்றுப்பகுதியில் துணிகள் நிறைய வந்து போட்டு கவர் பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோனை இன்றைக்கி வச்சிக்கக்கூடாது. ஓகே, வச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சந்திர கிரகணம் நான் வெளியில் எங்கேருந்து போயிட்டு வந்திருக்கேன், நான் வந்து அந்த டைமில் தான் வரேன், எனக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா மாமிச உணவுகள், அதாவது கறிகள், அந்த மாதிரி மாமிச உணவுகளை வந்து தவிர்த்துக்கிட்டு ஃப்ரூட்ஸ், பழங்களை வந்து கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு அந்த உங்களுக்கு நைட்டு தான் நடக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் படிக்க சொல்லுவாங்க. அந்த நிறைய இது. ஓகே, அதனால் வந்து இந்த புக்ஸை படிச்சிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து தூங்குகிற நேரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த சந்திர கிரகணத்தை வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து பார்க்கலாம். இந்தியா, ஆசியா, ஐரோப்பா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில் வந்து பார்க்கலாம். இது அடுத்த முறை எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2028, அதாவது இப்போ 25 நடந்துகிட்ருக்கு. 26, 27, 28, 2028 டிசம்பர் மாதம் வந்து அடுத்த கிரகணம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சந்திர கிரகணத்தை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு, சப்போஸ் நான் 10 மணிக்கு மேலே சாப்பிட்டே ஆகணும், நான் வெளியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா பழங்கள், பால், அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க. மொபைல் ஃபோனை வயிற்று பகுதியை வச்சுக்காதீங்க. துணியை போட்டு கவர் பண்ணிக்கோங்க அந்த வயிற்று பகுதியில். மேக்ஸிமம் வந்து நல்ல சத்துள்ள உணவுகளை என்றைக்குமே சாப்பிடுங்க. இது சந்திர கிரகணம் இல்லாமல் அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில் சொல்லி சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்க. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்ஸ் படிங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் நைட்டு ஏர்லியாகவே சாப்பிட பாருங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சந்திர கிரகணம் 9:58 தமிழில் 9:58க்கு ஆரம்பித்து விடிய ஆரம்பம் ஆஃப்டர்நூன் 8/9/2025 2:30 மணிக்கு வந்து முடியுது. இந்த சந்திர கிரகணத்தை வானிலை வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.